இல்லைன்னா அவங்க பேரில் வரும் ஆனால் கைக்கு வந்திருக்காது, அதில் ஏதோ ஒரு சட்ட சிக்கல் இருக்கும். அந்த மாதிரி நிலம் சம்மந்தமாக நிறைய இஷ்யூஸ் வரும். அதனால் அதெல்லாம் நீங்கள் ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னா பார்த்து பக்குவமாக வாங்குங்க. இங்கே தான் ஜோதிடம் ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாம் இப்போ ஒரு சில டைம் நம்மளுக்கு கடுப்பாயிடும். என்னென்னா எங்கேயாவது இது மாதிரி லட்சம் கோடியை செலவு பண்ணிட்டு ஏமாந்துட்டு அதுக்கப்புறம் வருவாங்க, எனக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்களேன், என்னை ஏமாற்றிட்டு போயிட்டாங்க, அதை திருப்பி எடுக்கிறதுக்கு பரிகாரம் சொல்லுங்களேன்னு வருவாங்க. அதுக்கு பதில் ஒரு 1000 அதை லட்சமோ கோடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு 1000 ரூபாய் கொடுத்து இதில் போட்டால் நல்லதா இல்லையா, இந்த பேர் ராசியில் இருக்கவங்ககிட்ட நான் பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதான்றதை செக் பண்ணிக்கிட்டா புடச்சிக்கலாம்ல. இப்படி தான் ஜோதிடத்தை நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ தான் நம்ம மென்மேலும் வளர முடியும். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஹவுஸும் நல்லாயிருக்கு. சரி, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸுக்கும் சூப்பராக இருக்க டைம். பிஸ்னஸ் நல்லா வரும், ப்ராஃபிட்டும் ரொம்ப நல்லா வரும். ஏன்னா உங்களுக்கு இப்போ 2-12 ரெண்டுத்தையுமே குரு பகவான் பார்க்குறாருனா நிறைய நல்ல நியூஸ் வரும், நல்ல காசு வரும். அந்த காசு எடுத்து நல்ல நியூஸில் போட்டே இருப்பீங்க. அதாவது காசு விரயமாகும்னா தண்ணியாக விரயமாகும் காசு, சரிங்களா? ஆனால் நல்லது நடக்குமானா நிறைய நல்லது நடக்கும். ஆனால் நல்ல விஷயத்தை போடுறத சந்தோஷமாக போடுங்க, அது பல மடங்கு திரும்பி வரப்போகுது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னா ரங்கநாதர் ரங்கநாயகி சனி. ஏன்னா ராகு பகவான் சனி பகவானோட சேர்ந்துருக்கார் இப்போ. அதனால் ரங்கநாதர் ரங்கநாயகி வழிபடலாம். சிவபெருமான் பார்வதியை முழு அலங்காரத்தில் வழிபடுங்க. அன்னதானம் கொடுங்க. சனிக்கிழமை குளிகை நேரம் காலையில் ஒரு 6:30 மணிக்கு வரும். குளிகை நேரத்தில் சிவன் கோயில் போங்க, இல்லை பெருமாள் கோயில் போங்க, அன்னதானம் கொடுங்க. எள்ளு சாதம், தயிர் சாதம் அன்னதானமாக கொடுங்க. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சூப்பர் மாதம் அமையும்.